அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, உலகத்திலேயே அதிகமாக நன்மைகள் கிடைத்த உம்மத்துகளாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு அதிகமாக சுக்ரு செய்ய கடைப்பட்டிருக்கிறோம். அந்த தலைப்பை கடைசி வரையும் பாருங்கள், வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான நற்பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். எனவே அதிகமாக அமல் செய்து அல்லாஹ்வுடைய நேசத்துக்கும் நெருக்கத்துக்கும் பொருத்தத்துக்கும் ஆளாகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வான. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين. أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி வல்லல் கோம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரக்கத்து பொருந்திய ரஜப் மாசத்திலே நாம் எல்லாம் அடையப்பட்டிருக்கிறோம். ஏராளமான நன்மைகளையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் அடையக்கூடிய இந்த மாதத்திலே அதிகம் அவனுக்கு சுகு செய்யக்கூடியவளாக, இபாத் செய்யக்கூடியவளாக, குர்ஆன் ஓதக்கூடியவளாக, நோன்பு நோக்கக்கூடியவளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிக நன்மைகள் செய்யக்கூடிய உம்மத்துகளாக நமக்கு தௌஃபீக் செய்வானாக. முதலாவது இந்த மாதத்துடைய சிறப்பு வாய்ந்த பரக்கத்து பொருந்திய துவாவை நம்ம எல்லாம் ஓதி பரக்கத்தை பெறுவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. யா அல்லாஹ், ரஜப் மாசத்தினுடைய பரக்கத்தையும் ஷாபான் மாசத்தினுடைய பரக்கத்தையும் அடைய பெற்று ரமதானை பரிபூர்ணமான முறையிலே நோன்பு வைத்து நோயோடு இல்லாமல், வறுமை இல்லாமல், பலவிதமான சிக்கல்கள் சிரமங்கள் இல்லாமல் எல்லா நோன்புகளையும் வைத்து தராவியாக்களை தொழுது இந்த மாதத்துடைய எல்லா சிறப்புகளையும், சௌபாகியங்களையும், பராத்துடைய சிறப்புகளையும், மேராஜுடைய சிறப்புகளையும், எழுத்துக்களுடைய சிறப்புகளையும், பெருநாளுடைய சிறப்புகளையும் நல்ல முறையிலே அடையப்பட்டு அவனுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் பிறக்கும் நன்மக்களாக தான் நம்மளை ஆக்கிய முடிவான. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ் உள்ளடியார்களே, உலகத்திலேயே நன்மைகள் அதிகம் கிடைத்த உம்மத்துகளாக நாம் எல்லாம் இருக்கிறோம். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை கொடுத்தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு தொழுதா ஒரு நன்மை தான். நமக்கு சுபூடைய தொழுகை சுன்னத்தான 2 தொழுகை, சுபூடைய சுன்னத்தான முதல் ரக்காத்து 2 சுன்னத்து, 2 ரக்காத்து முதல் சுபு ஃபரதுடைய முந்தின சுன்னத்து 2 ரக்காத் தொழுதா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருவாங்க. இந்த பூமி வானத்துக்கு மத்தியில் உள்ள எல்லா பொருட்களை கிடைப்பது காட்டிலும் சிறந்தது தான் இந்த சுபுகத்தினுடைய அந்த சுன்னத்தான 2 ரக்காத்துடைய நன்மை என்று நமக்கு சொல்லி தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெற்ற உம்மத்தினர்கள் நாம இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலேயே குர்ஆன் ஷரீஃபை நமக்கு தந்தான். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ். இந்த வேதத்திலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஒரு எழுத்துக்கோ புள்ளிக்கோ மாற்றம் இல்லாமல் உலக கியாமத் வரையிலேயும் மிகப்பெரிய அற்புதமாக உலக அழிந்தாலும் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தப்படக்கூடிய மிக சிறந்த ஒரு குர்ஆன் ஷரீஃபை நமக்கு வழங்கி இருக்கிறானே, எந்த உம்மத்துக்கும் இல்லை. நமக்கு முன்னாடி உண்டான மூசா நபி, ஈசா நபி, அது மாதிரி ஜபூர், தாவூத் நபிக்கு இறக்கப்பட்ட எல்லா வேதத்தினர்களும் இந்த குர்ஆனை பின்பற்ற வேண்டும், முஸ்லீமாக வேண்டும்.
எல்லோரும் முஸ்லீம் ஆகியிருந்தால் இந்த குழப்பமும் இல்லை, இந்த யுத்தமும் உலகத்தில் நடைபெறாது. இப்போ சிரியாவில், ஈராக்கில், ஈரானில் பல இடங்களில் யுத்தங்கள் நடப்பதற்கு காரணமே அந்த குர்ஆனை பின்பற்றாத காரணம்தான். வலல்லாலி கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானாங்க. எனவே தான் அந்த மிகப்பெரிய குழப்பங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன சொன்னால், கியாமத் நாளுக்கு வருவதற்கு ஒரு அடையாளம், வேற ஒன்றும் இல்லை. அன்பான சகோதரர்களை, பெரியவர்களை, தாய்மாரை நம்ம எல்லாம் விளங்க வேண்டும். நமது உம்மத்து முஹம்மதியாவுக்கு உலகத்தில் எந்த உம்மத்துகளுக்கும் கிடைக்கப்பெறாத நன்மைகள் அந்த நமக்கு தந்திருக்கிறான். குர்ஆன் ஷரீஃபின் மிகப்பெரிய அற்புதத்தை தந்த மாதிரி எந்த உம்மத்துக்கும் தரல. அதே போன்று ஹதீஸ், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லி வன்னி வலவாயா, ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்தாலும் பிறருக்கு அதை எத்தி வைங்க சொல்லக்கூடிய அந்த ஹதீஸு கிரந்தங்கள், புகாரி இமாம், முஸ்லீம் இமாம், திருப்பதி இமாம், இவங்கெல்லாம் எழுதி வைக்கப்பட்ட ஹதீஸு, அந்த பெட்டகம், களஞ்சியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்ததை போன்று வேறு எந்த சமூகத்தாரர்களுக்கும் கிடைக்கப்பெறாத பொக்கிஷம் ஹதீஸ் கிதாபு, ஹதீஸ் நன்மைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு நன்மைகளை இந்த உம்மத்துக்கு தான் தந்திருக்கிறார். வேற உலகத்தில் எவரை நீங்கள் சலால போட்டு அரிச்செடுத்தாலும் அந்த நன்மையை பார்க்க முடியும். சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அறியணும், இந்த ஆச்சரியத்தை புரியணும், இஸ்லாத்துடைய மகிமையை தெரியணும். அல்லாஹ் கொடுக்கப்பட்ட நியமத்தை எவ்வளவுதான் சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாது. அன்பார்களே, உம்மத்துகளே, முஸ்லீம்களே, தாய்மார்களே, உலக முஸ்லீம்களே, விழித்து பாருங்கள். இஸ்லாத்தை அறிந்து அவனுடைய ரஹமத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நெருங்கக்கூடிய, இவா செய்யக்கூடிய பொருத்தத்துக்கும் ரஹமத்துக்கும் ஆளாகுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம நோன்பு கடமையாக்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்ட அல்லாஹ் நல்லடியார்களே, முன்னோர்கள் கொடுக்கப்பட்ட இந்த நோம்பை போன்று உங்களுக்கு நோம்பை கடமையாக்கி இருக்கிறோம். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள்லாம் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்காங்க. நோம்பு எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களுக்கும் உம்மத்துகளுக்கும் நோம்பு இருந்தது. ஆனால் நம்மளோட உம்மத்துகளுக்கு நோம்பு கூலி அசௌமு நீ, நோம்பு எனக்குரியது, வானாதி ஜீபி, நோம்புடைய கூலி நீங்கள் மறுமைக்கு வாங்க, நான் ஆனால் அங்கே கவனிச்சுக்கிறேன், அங்கே தர்றேங்கிறான், எல்லாம் தர்றேங்கிறான். அல்லாஹ்வுடைய கஜானா மிகப்பெரிய கஜானா. கடலிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் எடுத்தால், எவ்வளோ தண்ணீர் எடுத்தாலும் கடலிருந்து நீர் குறையுமா? அப்போ அதை விட மிக அற்புதமான கஜானா. நான் அங்கே கவனிச்சுக்க, நீங்கள் அங்கே வாங்க உம்மத்துகளே, முஸ்லீம்களே, முஹம்மதியாவுடைய உம்மத்துகளே, அங்கே வாங்க, நான் அங்கே தான் இருக்கிறேன். இந்த நன்மை அந்த மூசா நபிக்கு இருக்கா, ஈசா நபிக்கு இருக்கா, இல்லை ஜபூர் தாவூத் நபியுடைய உம்மத்துகளுக்கு இருக்குங்களா, யகூதி நசாக்களுக்கு கிடைக்குமா? ஏராளமான நன்மைகள் தரக்கூடிய இந்த நோன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ சிறப்புமிக்க நோன்பு உடைய சிறப்பை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். ஒரு நோன்பு நோட்டாலே அவ்வளோ பெரிய கூலி நமக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேயத்துக்கு அது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், லேயத்துக்கு அது ஒரு இரவு வேற எந்த உம்மத்துக்காவது உண்டா? நம்ம சிந்திக்கிறோமா? 1000 மாதங்கள் இபாதத் செய்த, 1000 மாதம் நின்று 1000 மாதத்தை விட சிறப்பக்கூடிய அந்த மாதம், 83 வருட காலம் இபாதத் செய்த என்ன நன்மைகள் எல்லாம் நமக்கு தருவானோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இரவு லேயத்துக்கு அது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறப்பக்கூடிய ஒரு இரவு. 83 வருட காலம் 4 மாதம் அல்லாஹ்வுடைய ஞானத்திலேயே இபாதத்திலே கழித்த எவ்வளோ நன்மைகள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியது நமது உம்மத்துக்கு தான். வேற எந்த உம்மத்துக்காக உண்டா? மூசா நபி, ஈசா நபி உம்மத்துகளுக்கு உண்டா? அவ்வளோ பெரிய சிறப்பு நம்முடைய உம்மத்துகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறார். சகோதரர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ சிறப்புமிக்க ஒரு அழகான 1000 மாதத்தை விட சிறப்புக்குரிய இரவு நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறப்பை நமக்கு தந்திருக்கிறார். வேற யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. அதே போன்று ஜும்மாவுடைய சிறப்பு, ஏராளமான சிறப்புகள். அந்த நாளே சிறப்பக்கூடிய ஒரு நாளாக ஒட்டகம், மாடு, ஆடு எல்லாம் குர்பான் கொடுத்த எவ்வளோ நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெள்ளிக்கிழமையில வைத்திருக்கிறான். எல்லா பாவங்களும் மன்னிக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய நாளாக, சிறந்த நாளாக, ஒரு வாரத்துக்கு உண்டான எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடிய நாள் அந்த ஜும்மாவுடைய நாள் வேற எதுக்காவது உம்மத்துகளுக்கு உண்டா?
அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உலக முஸ்லீம்களே, வாலிபர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜும்மாவுடைய சிறப்பு, ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கான். அதே மாதிரி பெருநாளுடைய சிறப்பு, நோம்பு பெருநாள் தொழுது விட்டு நோம்பு பெருநாளை நோம்பெல்லாம் வைத்து விட்டு பெருநாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கூடி தரக்கூடிய நாளாக இந்த பெருநாளை வைத்திருக்கிறேன். உங்களுடைய எல்லா தேவையும் கபூல் செய்கிறேன், பாமெல்லாம் மன்னிக்கிறேன். சிறப்புக்குரிய அந்த நாள் பெருநாளை போன்று வேற எந்த உம்மத்துக்காவது உண்டா சகோதரர்களே? அவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய உம்மத்துகளாக நாமெல்லாம் இருக்கிறோம். அந்த ஏமத்துகளையும் பரக்கத்துகளையும் நம்ம உணராதவளாக இபாத்துகளை செய்வதற்கு நம்ம யோசிக்கூடியவளாக கவனக்குறைவளாக இருக்கிறோமே. சிந்திக்க வேண்டாமா? அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, பிள்ளைகளே, இளைஞர்களே, இளைஞிகளே, நமக்கு இவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி நம்மளை கௌரவித்து கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறானே. அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தை நம்ம உம்மத்தை வழங்க வேண்டாமா? அல்லாஹை வழங்க வேண்டாமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்க வேண்டாமா? அருமையான நமக்கு சஹாபா பெருமக்களை அல்லாஹ் வழங்கினானே, உனக்கு வழங்க வேண்டாமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா எல்லாம் நமக்கு இமாம்களாக குலஃபா ராஷிதீன்களாக அல்லாஹ் நமக்கு வழங்கினானே. எந்த உம்மத்துக்கு கொடுத்தா அல்லாஹ்? அவ்வளோ பெரிய நன்மைக்கு தரக்கூடிய சஹாபா பெருமக்கள், இமாம் பெருமக்கள், புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அம்பரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க எல்லாம் மிகப்பெரிய இமாம்களை எல்லாம் நமக்கு உம்மத்துகளுக்கு வரப்பிரசுதமாக தந்தானே. வேற எந்த உம்மத்துக்கால் உண்டா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கப்பட்ட ஏராளமான நன்மைகள் சொன்னா தீராது சகோதரர்களே. பராத்தோடு ராவு நாம் எல்லாம் வர இருக்கக்கூடிய பராத் ராவை நம்ம கொண்டாடி இருக்கிறோம். அந்த பராத் ராவிலே நம்முடைய எல்லா தேவைகளையும் பங்கிட்டு பட்ஜெட்டுகளை நம்மளுக்கு எழுதி தரக்கூடிய ஒரு ராவு நமக்கு அல்லாஹ் தவிச்சிருக்கிறானே. அப்படிப்பட்ட ஒரு ராவு எந்த உம்மத்துக்காக உண்டா சகோதரர்களே? நம் பாவமெல்லாம் மன்னித்து நீளமான ஆயுத்தந்து பலா முசீபத்தை அப்புறப்படுத்தி ரிசுக்குகளை தரக்கூடிய பட்ஜெட்டுகளை என்னென்ன தேவை இருக்குது எல்லா தேவைகளையும் பட்டியலிட்டு நமக்கு ஒரு வருஷத்துக்கு உண்டான எல்லா தேவைகளையும் அளந்து பட்ஜெட்டு போடக்கூடிய அந்த ஒரு இரவு வேற ஏதாவது உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறானா? சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். தாய்மார்களே, நாமெல்லாம் விரைந்து வர வேண்டும். தீன் பக்கம், உறுதிமிக்க தீன் பக்கம் விரைந்து அமல் செய்வதற்கு துடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மாதத்தை நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று ரஜபுடைய ஒரு நோம்புடைய சிறப்புகள், ஏராளமான சிறப்புகளை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய அந்த சம்பவத்திலே நம்ம சாலிஹீன்கள் எழுதுகின்றார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க செல்கின்றார்கள். ஒரு மலை பிரதேசமாக செல்கின்றார்கள். அந்த ஒரு மலையில பிரகாசம் தெரிகிறது. ஒரு மலை பிரகாசிக்கிறது, ஒளிமியமான மலை தெரிகிறது. அல்லாஹ் இடத்துல கேட்கின்றார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். மோஜிசை அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த மோஜிசாக்களை வச்சு, அல்லாஹ்வே இந்த மலை என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்குது கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய உம்மத்திலே இருந்த ஒரு மனிதர் உள்ளே இவா செய்கிறார். இதற்காக வேண்டி நான் உம்மத்தை முகமதியாவில் நான் ஒரு முகமதியாக நான் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இளமான ஆயுள் கொடுத்து இபா செய்து கொண்டிருக்கிறார். அப்படின்னு சொன்ன பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மெய் சிரித்து போய்விட்டது. ஆச்சரியமான முறையில் அந்த இடத்துல கேட்கின்ற அந்த நபரை நான் பார்க்க வேண்டும் சொன்ன பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலையிலிருந்து அப்படியே வெளியே வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய குதிரத்து மூலமாக கும்பீதினா அல்லாஹ்வுடைய சக்தி கொண்டு வருக என்று சொன்ன பொழுது அந்த அடியார் ஆபிது வருகிறார், வந்து பேசுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களே, அவங்க கேட்குறாங்க, நீங்க யாரு, எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? 600 வருடமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய உம்மத்து இருக்கக்கூடிய நான் இபா செய்து கொண்டிருக்க இந்த மலைக்குள்ள 600 வருடமாக இபா செய்து கொண்டே இருக்கிறேன். எதற்காக வேண்டி? நான் உம்மத்து முகமதியா சிறப்புக்குரிய ஒரு உம்மத்தாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் துவா செஞ்சு நான் இபா செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஈசாவே, இவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய உம்மத்தா இருக்கிறார். ஆனால் முகமதியா உம்மத்துகளா ஆக வேண்டும் என்று அவங்க ஆசைப்பட்டு இபா செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நீங்க விளங்க வேண்டும், உம்மத்து முகமதாவுடைய சிறப்பு நீங்க வழங்க வேண்டும். இவர் 600 வருஷம் இபா செய்யக்கூடிய நன்மை இருக்கிறதே, ஆனால்
என்னுடைய உம்மத்துகளுக்கு ரஜப் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதம் வரும். அந்த மாதத்திலே ஒரு நோன்பு நோட்டா 600 வருடம் இந்த நபர் இபா செய்வதை காட்டிலும் நன்மைகள் கிடைக்கிறது. அவங்க ஒரு நோன்பு வைத்தா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சகோதரர்களை சிந்திக்க வேண்டாமா? ரஜப் மாதம் நம்மளை விட்டு ஒரு 10 நாள் கடந்து விட்டது. இப்போ 9வது நாளாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த ரஜப் மாதத்தை நோன்பு வைக்க வேண்டாமா? நோம்புடைய சிறப்புகள், அவ்வளோ சிறப்புகளை நம்ம அறிகிறோம். இல்லை ஒரு நோன்பு வச்சா 600 வருடம் இபா செய்த நன்மைகள் அந்த ஒரு நோன்புல நன்மையாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவத்திலிருந்து நமது சாரிகங்கள் எழுதி வைத்திருக்கின்றார்களே, சிந்திக்க வேண்டாமா? ரஜப மாசத்திலே நம்ம நோன்பு வைப்பது அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் மேராஜுடைய 27வது ரஜப் 27வது நாளிலே சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்கிறது. அதிலே கட்டாயமாக நோன்பு வைக்க வேண்டும். அது மாதிரி வியாழக்கிழமை நோன்பு வைத்தா 3 நோன்புடைய பலன்களை கிடைக்கும் என்று நமது இமாம் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதாவது வியாழக்கிழமை சுன்னத்தான ஒரு நோன்பு வைக்கிறேன் என்று நியத்து செய்தால் அது ஒரு நன்மை. ரஜபுடைய சுன்னத்தான் நோன்பு வைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி 2வது நியத்து அதை ஒரு நோன்பை வைத்துக் கொண்டால் 2வது நன்மை. 3வது நன்மை எழுதுகின்றார்கள், என்னுடைய பரதான நோன்புகளிலே கதா செய்யக்கூடிய நோன்பாக இந்த நோன்பை நான் நியத்து வைக்கிறேன் என்று சொல்லி 3 நியத்துகளை வச்சு வியாழக்கிழமை ஒரு நோன்பு ரஜப மாசத்தை வைத்தால் அந்த 3 நோன்புடைய கூலியும் கிடைத்துவிடும். அதே போன்று 600 வருடம் இபா செய்த நன்மையும் கிடைத்து விடுகிறது. அன்பான சகோதரர்களே, அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ரஜப் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ரஜப் நம்மை விட்டு இன்னும் ஒரு வாரம் கடந்து விட்டது, நம்மை விட்டு கடந்து கொண்டே இருக்கிறது. நாம் எல்லாம் தொழுகாதவங்க தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடியவங்க குர்ஆனை ஹத்தம் குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும். நோன்பு வைக்காதவங்க கடைக்கூடிய நாட்களில் வியாழக்கிழமை, திங்கட்கிழமை, ரஜப் 27வது கிழமை நாளை நோன்பு வைத்து அதிக நன்மைகள் பெறக்கூடியவங்களாக நம்ம ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு நன்மைகள் வைத்திருக்கிறானே. எல்லா இடத்திலையும் சுத்தமான இடங்களில் தொழுகக்கூடிய சிறப்பை நமக்கு வைத்திருக்கிறான். வேற எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல. சுத்தமாக இருந்தால் போதும். பஸ் ஸ்டாண்டில், சுத்தமான இடத்துல, மலைகளில், மலை குண்டுகளில், காடுகளில், வனங்களில், எங்கே போனாலும் பள்ளி வேணும் அவசியம் கிடையாது. சுத்தமான ஒரு இடத்த இருந்தோம்னு சொன்னால், அஜிஸ் இல்லாமல் ஒரு இடத்த கிடைச்சா அங்கே தொழுகலாம். இந்த சிறப்பு நம்ம உம்மத்துக்கு தான் அல்லா தஆலா கொடுத்தான். அதே போன்று தண்ணீரே கிடைக்கலன்னு சொன்னால் தயவு செய்து நம்ம தொழுகலாம். இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கப்பட்டது நன்மை, சிறப்பான நன்மைகள். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌபா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை வழங்கினார். நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தௌபா. 100 கொலைகள் செஞ்ச ஒரு கொலையாளி எவ்வளோ பாவியாக இருப்பார். ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், அந்த 100 கொலை செய்து அந்த இடத்திலே பாவ மன்னிப்புக்காக வேண்டி செல்கிறார், அல்லாஹ் மன்னித்து விட்டதாக ஹதீஸ் நாம் படிக்கிறோம். இந்த சிறப்பு யாருக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு கொடுத்தான்? உம்மத்து முஹம்மதியருக்கு தான் கிடைக்கப்பட்டது. அதே மாதிரி நம்ம கடைசியா உம்மத்தாக இருக்கிறோம். ஆரம்பமான சொர்க்கத்தில் போகக்கூடிய உம்மத்தும் உம்மத்தியே முஹம்மதியவாக இருக்கிறது. நம்ம தான் முதல் சொர்க்கத்துக்கு போவோம். ஆனால் கடைசியில் வந்த உம்மத்து முதல் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய உம்மத்தும் நாமாவாக இருக்கிறோம். அந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, உலக சமுதாய மக்களே, மாற்று சமுதாய மக்களே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கூடிய அனைவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும். வேற எந்த ஒரு உம்மத்துக்கும், எந்த ஒரு மதத்துக்கும், எந்த ஒரு ஆன்மீகவாதியும், எந்த ஒரு உலகத்திலே யாரும் கொடுக்கப்படாத ஏராளமான நேமத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீமான கடைசி உம்மத்தை முஹம்மதியாத்தான் வழங்கி இருக்கிறான். அதை அறிந்து புரிந்து எல்லோரும் முஸ்லீமாகி உலக அளவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் அல்லாஹ்வுக்கு நெருங்கக்கூடியவங்களாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவங்களாக வல்லோர் நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வீடியோக்களை காணொலியை பார்த்து கொண்டிருக்கூடிய எல்லோருக்கும் சேவை செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா தேவையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. நோய் நொடிகளை அப்புறப்படுத்துவானாக. பெற்றோர்களுக்கு ஆரோக்கியமும் ஈமான் சலாமத்தும் வழங்கி சிரித்த நிலையிலே, நோன்பு வைக்கக்கூடிய நிலையிலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பார்த்து சொர்க்கத்தை பார்த்து வண்ணம் மௌத்தாவுடைய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தார் புரிவானாக.
நம்முடைய வியாபாரங்களை பறக்கத்தாக்கி தருவானாக. நம் வறுமையை போக்கக்கூடிய, நோய் நொடிகளை அகற்றக்கூடிய, வலா முசீபத்து இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா துஆக்களையும் தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.